நெஞ்சத்தை கில்லாதே ஜூலை 8 எபிசோட்கான ஒரு சின்ன ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஜீவா மாயா கிட்ட சரியாக பேசாததுனால மாயா என்னவோ பண்ணிக்கிறாங்க. அதனால் மாயாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா கௌதம் ரொம்ப கோவமாக உடனே ஜீவா வீட்டோட லேண்ட்லைனுக்கு கால் பண்ணுறாங்க. மது தான் அந்த காலை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஹலோ, இது ஜீவாவோட வீடு தானே? ஜீவா இருந்தால் அவன்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. அதுக்கு மது ஜீவா வீட்டில் இல்லை, வெளியில் போயிருக்கான், என்ன விஷயம்னு சொல்லுங்கள், அவன் வந்தால் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு கௌதம் அவன் எங்கள் வீட்டில் பெரிய ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணிட்டான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், அவனை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. ஆனால் மதுக்கு இது சரியாக கேட்காது. நீங்கள் பேசுகிறது எனக்கு சரியாக கேட்கல, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கௌதம் என் தங்கச்சி ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக அவர் பாட்டுக்கு ஜீவாவை திட்டிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா மதுக்கு அவர் பேசுறது நல்லா கேட்கும். அப்போது மது சொல்கிறாங்க, ஹலோ, நீங்கள் யார், எதுக்காக ஏன் தம்பி நீங்கள் மிரட்டுறீங்க, ஃபோன் பண்ணி யார் என்னன்னு சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு கௌதம் ஹலோ, கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மரியாதையாக தான் பேசுகிறேன், நீங்கள் யார் என்னன்னு சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு என் தம்பி திட்டிகிட்ருக்கீங்க, அவனை மிரட்டுறீங்க, யார் நீங்கள் முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃபோன் கால் ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் மட்டும்தான், இதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு இன்னும் போக போக தான் உங்களுக்கு தெரிய போகுது பாருங்கள், அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக கௌதம் பேசுகிறாங்க. அப்போது மதுமிதா சொல்கிறாங்க, அப்படி நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு கேட்க வரும்போது அவங்க ரெண்டு பேருக்குமே பேசுகிறது சரியாக கேட்காது. இதோடு இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.